ஃபேம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி விளாட்றதுன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து விளாண்டதே கிடையாது. நான் இதுக்கேனே பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று வாங்கல. சரி பர்சனலாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். சரி ஓகே கேமு விளாட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி தான் வாங்கினேன். நான் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆசஸில் வந்து டஃப் கேமிங் ஓகேவா. ப்ராசர் வந்து Ryzen 7 ஓகே தான். லேக் ஆகலை. பார்த்தீங்கன்னா என்னென்னா பேட்ரி கொஞ்சம் சார்ஜ் தான் நிற்க மாட்டேது, டக்குன்னு போயிடுது. அதனால் சார்ஜ் போட்டு விளாண்டா ஓகே நல்லா தான் இருக்குது. சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இப்போ விளாடும் போது பார்த்தீங்கன்னா போட்டே தான் இருக்கேன். நான் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக கொடுத்துட்ருக்கேங்க ஓகேங்களா. இது என்னடா ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நூப் ஐடி. நம்ம பழகிட்டுலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் ஏமாந்து போயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அது புதுசாக க்ரியேட் பண்ண ஐடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒன்றும் பெருசாக எதுவுமே இருக்காதுங்க. இப்போ தாங்க ஆரம்பித்தேன். சரி வீடியோ போடலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்காக சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். என்ன பண்ணுறது, இது எப்படி மூவ் பண்ணுறது என்னமே ஒன்றுமே தெரியல. மவுஸ் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக செலக்ட் பண்ணால் எங்கெங்கேயோ போகுது ஸ்க்ரீனு. நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபோனில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் கரெக்டாக மூவ் பண்ணுறது எல்லாமே. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருப்போம். இன்னும் அதில் சென்சிட்டிவ் வேறு மாற்றவே இல்லை, மாற்றணும். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து சீசன் அப்டேட் ஆச்சுங்களா. நேற்று வந்து விளாண்டு பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்க்ரீன் டக்குன்னு போயிடுது. நம்ம லைட்டாக நம்ம மவுஸை நோட்டினா போதும் சருக்குன்னு ஸ்க்ரீன் எங்கே போயிடுது, எங்கே சொல்கிறது என்னன்னே தெரியல. நான் எதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீசஸில் வேறு விளாண்டுட்ருக்கேன். எல்லாம் சிஸ்டத்தில் விளாட்றவங்க எல்லாம் ஹெட்செட்டாக போடுவாங்க, நம்மளும் அப்படி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சும்மா எல்லாம் பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். விளையாட்டு காட்சிகள் நம்ம ஒழுங்காக விளையாட தெரில. நாளாக ஒன்று நினைக்கிறாங்க எல்லாம் எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. நம்ம வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து நம்ம ஃபோனில் தான் விளாண்டுருக்கோம். ஆனால் இப்போ இடையில ஒரு 2 வருஷமாக விளாடல. ஸ்டார்டிங்கில் விளாண்டுருந்தோம். நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும்போது விளாண்டுருந்தோம்னு நினைக்கிறேன். 12th முடித்து நான் ஃபஸ்ட் இயர் சேரும்போது விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷமாக விளாடல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் விளாண்டுருந்தோம்னு நினைக்கிறேன். தேர்ட் இயர் முடிக்கும் போது ஆர்ட்ஸ் படித்தேன் ஓகேங்களா. தேர்ட் இயர் முடிக்கும்போது விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் விளாண்டுருக்கோம். எப்படி அடிச்சேன்னே தெரிலங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை வேறு மறந்துடுறேன். கரெக்டாக நம்ம கையும் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஏதோ பட்டன் அழுத்துறதா இருக்குது. ஒவ்வொரு சில பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமே வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்க்ரீன் உள்ளே போயிடும் டக்குன்னு. இந்த மாதிரி விளாட்றதா இருக்குது. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் கேட்குறீங்க. க்ளோவல் பட்டன் மறந்துட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா செட்டிங் ப்ரீசஸில் இருக்குது. வேறு என்னென்ன மாற்றணும். ஆக்சுவலாக நான் நைட்டே மாற்றி வச்சுருந்தேன், நான் மறந்துட்டேன். நான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏபிசிடி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இஜெட்டில் வந்து நான் லெஃப்ட் பவர் பட்டன் வந்து இஜெட்டில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஓகே சரி அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த சி இருக்குது பார்த்தீங்களா, சியில் தான் வந்து க்ளோவல் பட்டன் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே சென்சிட்டிவ் வந்து ரீசெட் பண்ணிக்குவோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அதான் சொன்னேங்களே ரொம்ப அதே ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்ம ஃபோனில் விளாட்ற மாதிரியே ஃபுல்லாக வச்சுருக்கோம். ரொம்ப அப்படியே டக்குன்னு மூவ் ஆயிடுது. இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஜெனரல் வந்து குறைச்சிக்க வேண்டியதான். அப்படியே யார் குறைச்சி இப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அப்படியே கேம் ப்ளே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரினா ஒரு 1 மந்த்தில் நல்லா நம்மளை க்ரோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டை இறங்குவோம். நம்ம சேனலு ஒரு கில்டு வந்து இப்போ ஆரம்பித்த கில்டு தான். பார்ப்போம், முடிஞ்சால் வேணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படி ஓடிட்டுருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் யாரும் சேர்க்கலைங்க. நம்ம ஊர் பசங்களோட ஒரு 4 பேர்த்தோடு அப்படியே இருக்கும். இதுவே ஓகே தான். முன்னேறாக நான் அப்புறம் வாழும்போது பார்த்திங்கன்னா கில்டு லெவல் ஏறக்குறோம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னே தெரில. அதிகமாக பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. ஏதோ எலைட் பாஸே வந்து ஃபஸ்ட்டுலேருந்து 8 வரைக்கும் ஒரு 2 வாட்டி விட்டாங்க அப்படின்னாங்க. சரி
எக்ஸ்ட்ரா இனிமேல் என்னென்னா ஐடி வந்து யாரும் புதுசாக வாங்கணுன்னே தோணாதுன்னு நினைக்கிறேன். ஐடிலாம் யாரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. ஏன்னா எல்லாமே அவங்களே தந்துடுறாங்க, கன் ஸ்கின்லேருந்து எல்லாமே ஓகே தான். என்னென்னா இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும், இது என்ன எல்லாமே வச்சுருப்போனாங்க, நம்ம தனியாக கெத்தாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்போ நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இவோகன் தான் நம்ம வச்சுருக்கோம். M10 இவோகன் வந்து இப்போ க்ரீன் கலருக்கு. பார்ப்போம், போக போக லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சீசன் விளாட்ணும், ரேங்க் புஷ் பண்ண கூட எனக்கு ஆசையில். நான் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபோனில் விளாடவே இல்லை. சரி பிசியிலே சரி நல்லா கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்திங்கன்னா விளாண்டுருக்கோம். கண்ட்ரோல் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டு அழுத்தின்னு எடுக்கலாம். நல்லா வருங்க, நல்லா தேங்காய் மாதிரி விளாட்றானுங்க, இப்போ போட்டுறானுங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுதான் பண்ணிக்கோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மக்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுக்குங்க. மவுஸ் பாருங்கள், மவுஸ் மூவாகவே இல்லைங்க. அது ஒயர் ஏதோ பின்னாடி மாட்டிக்கிச்சானான்னு தெரியல, மவுஸ் மூவாகவே இல்லை. அரே நான் ரிவ்யூ பண்ண முடியலங்க. அரே சே, யாரோ வீடியோ பார்த்துட்ருக்கோம், கடைசியாக நம்ம விளாட்ற பார்த்த ஆக்கிறதுக்கு அவசரம் வந்துட்டு எவனோ விளாட்றத பார்த்துட்ருக்கோம். இந்த பண்டில் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆனால் பழைய பண்டில் தான், இதெல்லாம் ஒரு மொக்க பண்டில். இப்போ வந்து இதுலையோ எதில் கிடச்சினே எனக்கு தெரில சரியா. இந்த இதில் ஆஃபரில் எதுலையோ வந்ததா என்னென்னு தெரில. இந்த பண்டில் பழைய மரம் இல்லைங்க, கேமு ஃபுல்லாக மாறிடுச்சு, என்னென்னமோ மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக நான் க்ளோவல் போட சொல்ல மறந்துட்டேன். க்ளோவல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்குங்க. அதை நம்ம சொல்லணும்ல, க்ளோவல்தான் வந்து நம்ம சொல்லவே கூடாது, நம்ம விளையாட தெரில அவ்வளோதான். அது மற்றபடி இந்த மூமெண்ட் ஸ்பீடு எல்லாமே வந்து இதில் விளையாடுறதுக்கும் ஃபோல் விளாட்றதுக்கும் அதிகம் வித்தியாசம் இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. விளையாட கற்றுக்கிட்டால் போதும், பயங்கரமாக இருக்கும். ஹெட்ஷாட் வேறு ட்ரை பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா அந்த புதுசாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வர பார்ப்போம்ல, புதுசாக பைக் ஓட்ட கற்றுக்குவாங்க, மச்சான் பைக் ஓட்ட கற்றுக்குறாமா, கற்றுக் கொடுத்துட்டு உடனே வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே மச்சான் அடுத்து எப்போ வீலிங் அடிக்கிறது அப்படி போனோம்ல, அந்த கதையாக இருக்குது நம்ம பண்ணுறது. ரொம்ப நாள் ஆகும் போலங்க, ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம சும்மா நான் நார்மலாக கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிசி யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போட்டுருங்க. ஒரே க்ளோவாக வேறு விட மாட்டேங்குது, செத்துட்டேன்டா. ரொம்ப மோசங்க. இது எனக்கு தெரிஞ்சது ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டில் நம்ம கேம் விளாட மட்டும் ஓரளவுக்கு தெரியுது, ஓகே தான். அந்த செட்டப்பும் ஓகே தான் நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸு, நம்ம சண்டைக்குழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். பார்ப்போம், ஏன்னா இதெல்லாம் வந்து பெருசாக நமக்கு ஒன்றும் வேலை இருக்காது. நம்ம நார்மலாக எப்பவும் போல என்ஜாய்மெண்ட்டுக்காக ஃபோனு வேறு வந்துட்டுருக்கு, ரிலாக்ஸாக விளையாடுறது தான் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதை வேலை வருதுன்னு நினைக்கிறேன். கடுப்பாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யார் யார் இப்போலாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியாக வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கோபி சுதாகர் பண்ணுற மாதிரி தான். அடுத்து என்ன பண்ணலாம், இது போடலாமா, டீ கடை போடலாமா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி தான் என்னென்னமோ பண்ணாமோ எல்லாமே பண்ணி அடி வாங்கி தாங்க எதாவது பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அம்பாட்டு நிற்கிறேன் சுட தெரில. கிட்ட போனால் நம்மளை அடிச்சுடுவானுங்க. இதில் வேறு சில பேர் வந்து பார்ப்பாங்க, ஆடுறான் அவனும் விளாடவே தெரில அப்படின்ட்டு. யாருக்குமே எடுத்தோடனே வந்துடுவது. ஏன்னா பிசியில் வச்சு ஃபோனில் விளாட்ற எம்ஆபிஎல் பிளேயராக இருந்தாலும் பிசியில் வந்தால் நெங்கு வரைக்கும் வந்துடும். மணி வேறு பார்த்திங்கன்னா 10 ஆச்சு. ஆக்சுவலாக கதை இது வேணால் சாத்திட்டு விளாண்டுருக்காங்க. சவுண்டு ஏன் உங்களுக்கு சவுண்டு கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா, நான் சவுண்டை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டில் கற்றுவாங்க உடனே நான் கேம் விளாண்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா பொழுதுனைக்கும் பொழப்பாக கேமே விளாண்டுருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து சாதிச்சு காட்டணும், யூடியூப்பில் சம்பாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் பண்ணலான்னு பார்த்தா பிரச்சனைலாம் தாண்டி தாங்க வர மாதிரி இருக்குது. மாட்டினாப்பா அப்படி. ஓகே, வீடியோ வந்து போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். சரி, எப்படி முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. நம்ம தெரிஞ்ச பசங்க மேக்ஸிமம் எல்லாம் போட்டுருவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல புது புது ஃபேமிலிஸ்லாம் வருவாங்கள்ல, அங்கே தான் கொஞ்சம் அடம்பிடிப்பீங்க, நான் லைக் போட மாட்டேன்டா அப்படின்னு. ஓகே, see you. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.